ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சங்கு சக்கரம் சேனல். தயா பில்டர் சாரோட சேர்ந்து நிறைய பில்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி பேஸ்மெண்ட்டு கட்டுமானம் என்னென்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம். இதுமாரி ஃபுல்லாக காலத்துக்கு வந்து ராடு வந்து எழுப்பியாச்சு, கீழே வந்து பேஸ்மெண்ட் போட்டாச்சு, கார் பார்க்கிங் 3 ஃபீட்டு, அதேமாரி பார்த்திங்கன்னா வீடு அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா 5 ஃபீட்டு அப்படிங்கிற மாரி இருக்குது. இந்த இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கிரேட் பீமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெல்ட் போடுவோம். அது வந்து கம்பல்சரி போடணும். இது வந்து 10,000 லிட்டர். அந்த 10,000 லிட்டருங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு வந்துட்டு பாருங்கள். அவங்க பில்டர் வந்து கட்டுறாங்க அப்படின்னா அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் போய் ஒன்று ஒன்றா வெரிஃபை பண்ணணும். இது வந்து வாட்டர் சம்ப்பு வந்துட்டு ஃபுல்லாக காங்கிரீட்டில் தான் வந்து போட்டிருக்கணும். அதேமாரி செவுறு வந்து எப்படி இருந்தாலும் கட்டியிருப்பாங்க, ஏதாச்சும் கல் வச்சு. அந்த செவுருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் கவர் பிளாக்கு வச்சே ஆகணும். நம்மளுக்கு கம்பி வந்து எந்த காரணம் கொண்டும் வெளியில் தெரியவே கூடாது, காங்கிரீட்டுக்குள்ளார தான் இருக்கணும். எப்போ வந்து ஒரு கம்பி காங்கிரீட்டுக்குள்ளார இருக்கோ அப்போ வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது வீட்டுக்கு. எப்போ வந்து வெளில தெரியுது, இல்லை வந்து சாயிலில் படுது, இல்லை மண்ணில் படுதோ, அது வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். துருப்பிடிக்கிற ப்ராசஸ் அது வந்து கரையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப குறைஞ்சிடும். இதில் பார்த்திங்கன்னா சைடில் காம்பவுண்ட் செவரு கட்டுறது, கீழே ஒரு 6 அடிக்கு 5 அடிக்கு வந்துட்டு ஒரு பில்லர் மாதிரி வச்சு கட்டுவாங்க. அது மாதிரி கட்டுறது அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து நிச்சயமாக குறைக்கும். இதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பிளிந்த் பீம் கட்டுவீங்கள்ல கிரவுண்ட் லெவலில், அந்த பீமு ஒரு 2 அடிக்கு கட்டுவோம், 1.5 அடி 2 அடிக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா அது பக்கத்துலேயே இந்த 1 அடிக்கு வந்து இது மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பிளிந்த் பீமோட எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் காம்பவுண்ட் செவர் வச்சு கட்டி நம்ம ஒயரை ஏற்றிக்கலாம். இதனால் ஒயரை ஏற்றிக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்மளோட பில்டிங்கும் ஸ்ட்ராங்காகவும், அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து காம்பவுண்ட் செவரும் சரிகிறது மாதிரிலாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதுமாரி ஒவ்வொரு காலமும் கட்டையை வந்து எடுத்த உடனே நம்ம வந்து நல்லா வெரிஃபை பண்ணிக்கணும். இது மாதிரி சின்ன சின்ன வந்து பிரச்சனை வரும். வைப்ரேஷன் போடுறதுனால நம்ம எப்படி தான் வைப்ரேஷன் போட்டு தான் வந்து இறக்குவோம். அப்படி வைப்ரேஷன் போடுறப்ப என்ன ஒன்றா அந்த பலகை அடிச்சிருக்கிறது வந்து நகரும், அதையும் பார்த்துக்கணும். இதுமாதிரி கல் வந்து அடுக்கி இதுமாதிரி கட்டின உடனே கோடு வந்து போட்டுக்கணும். அந்த உள்ளார நல்லா ஆழமாக வந்து கோடு போட்டு அந்த வந்து லைனிங் வந்து இழுத்துக்கணும். இது மாதிரி லைனிங் இழுத்தா தான் நம்ம பிளாஸ்டரிங் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒட்டும் பிளாஸ்டரிங்கு. இல்லை நீங்கள் சமமாக வந்து அடிச்சிட்டிங்க ஃபுல்லாக அப்படின்னா பிளாஸ்டரிங் பண்ணுறது ஒட்டாது. அப்படியே படலாக வந்துட்டு அப்படியே கல்டு உழுவுறதெல்லாம் நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி விழுந்துடும் அந்த பிளாஸ்டரிங் பண்ணது. இது வந்து பண்ணணும். அடுத்தது இதில் ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். செங்கல்லாம் வந்து பழைய காலம், அதெல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ அது வந்து தண்ணியை வந்து அதிகமாக ஈர்க்கும். இப்போ வந்து ஃப்ளையாஸ் பிரிக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து கிட்டத்தட்ட சிமெண்ட்டு கல்லுன்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம்லாம். அது சிமெண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளையாஷு, நிலக்கரியிலேருந்து வர சாம்பல். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சை, அதுக்கப்புறமேலு எம்சென்ட்டு. இது எல்லாத்தையோட கலவை தான் வந்து இந்த ஃப்ளையாஸ் பிரிக்கு. இதோட தரம் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். இது செப்டிக் டேங்க் வந்து கட்டிகிட்ருக்காங்க. செப்டிக் டேங்க் நடுவில் ஒரு டிவைடர் போட்டே ஆகணும். அதனால் சாலிடு வந்து வேஸ்ட்டெல்லாம் ஒரு பக்கம் இருந்து அது அப்படியே வந்து வீணாக இதாகிட்டு அடுத்து தண்ணி மட்டும் ஒரு பக்கம் வரும். இது வந்து நல்லா வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டமும் ஒன்று வச்சுருங்க. அது வெளில வந்து விடுறதுக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கார் பார்க்கிங் ஹைட்டு வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் பார்த்துங்க. 3 ஃபீட்டுங்கிறது ஒரு கார் பார்க்கிங் வர ஒரு கரெக்டான அளவு. ரோடு வந்து போடாத நிலையில், இப்போ ரோடு ஆல்ரெடி போட்டிருக்காங்க ஒரு சிமெண்ட் ரோடு அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து டிசைட் பண்ணிங்க. கல் அடுக்கிறப்ப ஒரே வரிசையில் அந்த கோடு வந்துடக்கூடாது, எல்லாம் மாறி மாறி இருக்கணும். அப்படி ஒரு வரிசையில் வந்துச்சு அப்படின்னா பெரிய கிராக் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதுமாரி பில்லர் வந்து போடுறப்ப
இது மாதிரி இது போட்டோடனே நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ளார வந்து வாட்டர் கோட்டிங் வந்து அடிக்கணும். ஃபுல்லாக வாட்டர் கோட்டிங் வந்துட்டு 301 302 அப்படின்னு டாக்டர் ஃபிக்ஸிட்டில் இருக்கும். அது வந்து வாங்கி ஃபுல்லாக வந்து 2 கோட்டிங் வந்து அடிக்கணும். அதுக்கான இன்ஃபர்மேஷனும் அடுத்தது வீடியோவில் நான் வந்து போடுறேன். கலவை வந்து பார்த்திங்கன்னா 1:1.5:3 அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். 1 அப்படிங்கிறது வந்து சிமெண்ட்டு, 1.5 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம்சன்ட்டு, அப்புறமேல வந்துட்டு வந்து 3 அப்படிங்கிறது ஜெல்லி. இதில் நம்ம வந்துட்டு 1 1.5 அப்படிங்கிற மாதிரி தான் கலவை கலந்து கல்லெல்லாம் வந்து ஒட்டணும். இதுமாதிரி ஒட்டிட்டு ஃபுல்லாக நனைச்சி விடணும். தண்ணி நிறைய ஊற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா க்யூரிங் பண்ணணும். பேஸ்மெண்ட்டை பொறுத்த வரையும் க்யூரிங் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ்ஸு. தண்ணி ஊற்றி நல்லா வந்து க்யூரிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது மட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். மண் வந்து நிரப்புறப்ப செம்மண் அதுமாதிரி மற்ற மணல் அதெல்லாம் வந்துட்டு வந்து நிரப்பக்கூடாது. இதுக்குன்னு நொரவ மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மண்ணை தான் வந்து நம்ம வந்து போட்டு நிரப்பணும். அப்போ தான் வந்து உள்ளார வாங்காமல் இருக்கும் ஃப்யூச்சரில். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கரையான் கன்சாலிடேஷன் பண்ணியே ஆகணும். அது வந்து அதையும் தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேங்க. அது எப்படி வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம் கரையான் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதையும் வந்துட்டு போடுறேன். இதுவரையும் போனதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.